கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய என்கவுண்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். கர்த்தருடைய சந்திப்பு வேத புத்தகத்தில் இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. உங்களுக்கும் நிறைய பேரை தெரியும். ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும். என்ன அப்படின்னா, கர்த்தர் அந்த நபரை சந்திப்பதற்கு முன் அவருடைய வாழ்க்கை, பின் அவருடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஆண்டுடைய சந்திப்புக்கு அப்புறம் மாறி இருக்கும். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் ஒரு மாற்றத்து நாளாக இந்த நாளை நமக்கு முன்குறித்திருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் நம்ம மனங்களை மாற்றப் போகிறார், நம்ம சூழ்நிலையை மாற்றப் போகிறார், நம்ம வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு நிச்சயம் தேவை. ஹல்லேலூயா. பைபிளில் புதிய பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு காலத்தை வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆமாம் தானே? அந்த காலத்துக்கு என்ன பெயர்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு காலம் இருக்குது. என்ன காலம்? என்ன காலம்? நான் ஒரு மெசேஜ் எடுக்கும்போது கேஜிஎஃப்னு நினைக்கிறேன். அப்போ டிசம்பர் மாதம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ மெசேஜ் எடுக்கும்போது கேட்டேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒன்று எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் சொல்லதான், கரெக்ட், வெரி குட், கிருபையின் காலம். அப்புறம் ஒரு சில பேர் இது ஆவியானவருடைய காலம் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் சொன்னாங்க இது சபையின் காலம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை, இது குளிர்காலம் அப்படின்னு. ஏன்னா அது டிசம்பர் மாதம். நான் எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லான்றதுக்காக என்ன காலம்னு கேட்டேன். அவங்க எடுத்த உடனே சபையின் காலம், பரிசுத்த ஆவியான காலம், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகே. அப்போ ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம லைஃப்பில் நடக்கணும். எல்லாருக்கும் ஆசை தானே, இப்படியே இருக்கணுமா? சொல்லுங்கள், எத்தனை பேர் நான் இப்படியே இருக்கிறேங்க? சென்னை பட்டணத்துலலாம் போய் பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல எல்லாரும் ரோட்டில் குடும்பமாக தங்கியிருக்காங்க. குடும்பமாக குட்டி குழந்தையோட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க ரோட்லே. எனக்கு மனசு பார்த்தோன்னா அவங்க மேலே ரொம்ப கம்பேஷன் ஆகிடுச்சு. என்னடா எவ்வளோ கஷ்டம், பார்த்தா வாலிப பிள்ளைலாம் இருக்குது, இந்த பிள்ளைலாம் எப்படா ரோட்டில் படுத்திருக்கே அப்படின்னு ரொம்ப மனதுருக்கத்தோடு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் என் கணவர் அந்த சூழலை விளக்கி சொன்னார். என்னென்னா, ஏன்பா கவர்மெண்ட் இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமில்ல, இவங்க இப்படி ரோட்டில் கிடக்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இவங்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்கு, அதையெல்லாம் வாடகைக்கு விட்டு இவங்க இங்கே தான் இருக்காங்க. உண்மை. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்கிறது. 2 வார்த்தை நீங்கள் டைரியில் எழுதுங்கன்னா எழுதுங்க. 2 வேர்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். 2 வார்த்தை. ஒன்று, காத்திருப்பது. வாலிப பிள்ளைங்களை டைரியே காணும். உங்களை படிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? இதை படிக்க வைக்க தான். உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு தெரியுமா? இதுக்காக தான். இதை நீங்கள் படிக்காமல் நீங்கள் கலெக்டர் ஆனால் கூட வேஸ்ட். அதனால் யூத்ஸ் எல்லாம் ஈவினிங் மீட்டிங் வரும்போது ஒரு டைரி எடுத்துகிட்டு வருவாங்க வித் பென். அல்லேலூயா. ஏன்னா இது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வார்த்தை நம்ம எழுதுகிறோம். என்ன எழுத போகிறோம்? காத்திருக்குதல். 2வது எதிர்பார்த்திருப்பது. 1 இஸ் வெயிட்டிங். இங்கிலீஷில் எழுதணும். அதனால யூத்ஸ்க்கு ஏன் நான் டைரி எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும், இங்கிலீஷில் பைபிள் படிக்கணும், இங்கிலீஷில் பேசணும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வார்த்தை, தமிழில் விளக்க முடியாத பல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அழகாக விளக்கி சொல்ல முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம ஒரு எல்லைக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் சீஷர்களை என்ன சொல்கிறாரு? நீங்கள் எங்கே இருக்கணும்? நீங்கள் எருசலேமில் மட்டும் இருக்கக்கூடாதப்பா, நீங்கள் என்ன பண்ணணும்? உலகம் எங்கும். அப்போ யூனிவர்சலாக இன்றைக்கி உலகத்தை ரீச் பண்ணணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு தேவை. இட்ஸ் நீடட். அல்லேலூயா. அதனால் ஐ எம்ஃபசைஸ் டு பிரிங். 1 வெயிட்டிங், 2வது ஆன்டிசிபேட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆன்டிசிபேட்டிங் அதுதான் எதிர்பார்க்கிறது. காத்திருக்கிறதுனா, இப்போ உங்கள் மகன் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கார், படிச்சுட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மகன் ஃபோன் பண்ணி சொல்கிறாராம்மா, நான் பஸ் புக் பண்ணிட்டேன், நான் சனிக்கிழமை காலையில் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் சோஃபா மேலே உட்காந்து கன்னத்தில் கை வச்சு, மகனே எப்படா வருவ வந்துருவியா அப்படின்னு சோகமாக இருப்பீங்களா? உடனே கணவருக்கு ஃபோன் பண்ணிப்பா மட்டன் எடுத்துகிட்டு வாங்க, சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க, மீன் எடுத்துகிட்டு வாங்க, பிள்ளை வரப்போகிறானா? இதுதான் காத்திருக்கிறதற்கு எதிர்பார்க்கிறது வித்தியாசம். காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், எதிர்பார்த்திருக்கிறது செயல்பட வைக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் முடிக்கும் போது எந்த அதிகாரத்தில் முடித்தாரோ அந்த அதிகாரத்துலேருந்து நான் கண்டினியூ பண்ணி கரெக்டான சமயத்துக்கு முடித்து நீங்கள் சந்தோஷமாக வீடு நான்வெஜ் சாப்பிட்லாம். எடுத்துக்கோ, இங்கே சாப்பாடு சூப்பர். அப்போனா நான் டைம் எடுத்துக்க தான் போகிறேன். ஒன்று யோசிக்கிறேன், சாப்பாடு போட்டு சரி கண்டிப்பாக முடிச்சிடறேன் கரெக்ட் டைமுக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், அங்கே தான் பாஸ்டர் ஃபினிஷ் பண்ணாங்க. 3 வார்த்தையை நமக்கு சொன்னாங்க. 1, கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் அறுவடையை பார்ப்பீர்கள். 2வது, கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். 3வது, கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்கள் காத்திருப்புகள் ஓய்ந்து போகும். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த அதிகாரத்திலே ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டு ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ எப்படி இருக்கீங்க? காத்திருக்கீங்களா, எதிர்பார்த்துருக்கீங்களா? காத்திருக்கிறதா? காத்திருந்தா தூக்கம் வந்துடும். எப்போ முடிப்பாக மணியை பார்க்கணும். இப்போ எதிர்பார்த்துருக்கு. எத்தனை பேர் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி உட்காந்துருக்க மாட்டீங்க. ஒரு மேட்ச் பார்க்கும்போது யாராவது இப்படி உட்காந்து மேட்ச் பார்க்குறோமா? சோஃபாவுடைய எட்ஜில் உட்காந்துருப்போம். ஏன்னா அடுத்து யார் அடிப்பான்னு கர்த்தருடைய ப்ரெசன்ஸ்லையும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, ஆமென், அந்த வார்த்தை என்ன சந்திக்கணும், அந்த வார்த்தை என்ன சந்திக்கணும், அந்த வார்த்தை எனக்கு தான், அது என் குடும்பத்துக்கு தான், அது என் பிள்ளைகளுக்கு தான், அதோ அந்த சிஸ்டர் அந்த வார்த்தையை சொன்னாங்களே அது என் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அது செயல்படும். அல்லேலூயா, ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தில், இந்த 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கு நான் உன் சந்ததிகள் வானத்து நட்சத்திரம் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். வாக்குத்தங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய உணர்ச்சி பொங்கி கூஸ் பம்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக காலங்களை எடுத்துக்கொள்கிறாரா இல்லைங்களா? அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காலங்கள் வேறுபடலாம். ஆனால் இந்த காத்திருக்கிற காலத்தை ஏன் எனக்கு இப்படி ஒரு வெயிட்டிங் பீரியடை ஏன் எனக்கு இப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த காலத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸ்லலாம் ஃபார்முலா எழுதிருக்கீங்களா? அந்த மாதிரி எழுதுங்க. வெயிட்டிங் அப்படின்னு இந்த பக்கம் எழுதுங்க. இல்லை, ப்ராமிஸ், வாக்கு தத்தம்னு எழுதுங்க. இந்த ஓரத்தில், உங்கள் டைரியுடைய ஓரத்தில் வாக்கு தத்தம் அப்படின்னு எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதுறவங்க ப்ராமிஸ்ன்னு அப்படி எழுதுங்க. எழுதி அங்கிருந்து நேராக ஒரு கோடை போட்டு உங்கள் பேப்பருடைய இந்த எண்டில் எழுதுங்க. என்ன எழுதுங்கன்னா, நிறைவேறுதல் அப்படின்னு எழுதுங்க. இந்த வாக்கு தத்தம் நேர்கோடு நிறைவேறுதல். இந்த கோடு ஒன்று போட்டிங்க பாருங்க, அதுக்கு மேலே ஃபார்முலா அப்படி தான் எழுதுவீங்க. அதுக்கு மேலே என்ன எழுத போகிறீங்க தெரியுமா? எழுதுங்க. ஹல்லேலூயா. எங்கெங்க ப்ராமிஸ், இந்த ஓரத்தில் ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த பக்கம் வாக்குதத்தம், இந்த பக்கம் நிறைவேறுதல். அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். ஹல்லேலூயா, ப்ரிப்பரேஷன். ஒரு பொருளுடைய வேல்யூ தெரியாமல் அந்த நபருக்கு அந்த பொருளை கொடுத்தா, இது நீங்கள் மறக்கக்கூடாது, இது ஒரு ட்ரூத். ஒரு பொருளுடைய வேல்யூ தெரியாமல் அந்த நபருக்கு அந்த பொருளை கொடுத்தா, அந்த பொருளை அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று அந்த பொருளை அவங்க கெடுத்து போட்டுருவாங்க, இல்லையா அந்த பொருள் அவங்களுக்கு எடுத்துரும். ஆமென். இன்னொன்று சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் அ திங், ஒன்று யூ வில் மிஸ்யூஸ் இட் ஆர் யூ வில் அப்யூஸ் இட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சேர் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த சேருடைய பர்பஸ் என்ன? நீங்கள் அதை நேராக போட்டு அதில் என்ன பண்ணலாம்? உட்காரலாம். ரொம்ப நேரம் கால் வலிச்சிச்சுன்னா அதில் நீங்கள் உட்காரலாம். ஆனால் இது இப்படி தான் உட்காரணும்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட அந்த சேரை கொடுத்தா அந்த சேரை தலைகீழாக போடுவாங்க. அதில் உட்கார முடியுமா? கோவம் தூக்கி போட்டு. இன்னைக்கு ஏன் தெரியுமா? அநேகருடைய நம்பி கர்த்தர் உயர்வுகளை, மேன்மைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கல. இன்னும் அதை கையாள தேவையான ப்ரிப்பரேஷன் நம்மகிட்ட இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்குவப்படலை, அந்த பக்குவம் நமக்குள்ளே வரல. அப்போ ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் உயர்வுகளை கொடுத்தாருங்க. இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்க முடியும், அநேகரை நம்பி உயர்வுகளை கொடுத்தார், மேன்மைகளை கொடுத்தார். பார்த்தீங்களா? ஒன்று அந்த உயர்வை இவங்க அழிச்சிருவாங்க, இல்லைன்னா அந்த உயர்வே அவங்களை அழிச்சிருச்சு. தட்ஸ் வை கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துற. நல்லது. எத்தனை பேர் சொல்வீங்க நல்லது? கர்த்தர் எனக்கு, அதான் ஃபாதர் பாப்பா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும்
யார் கைவிட்டாலும் உண்மையா சொல்லுங்க, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. சொல்லணும் அப்பா கிட்ட, நன்றிப்பா. அந்த தாமதிக்கிற காலம் தான் நம்மளை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுற காலம். நான் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறது, நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாமை பற்றி தெரியும், சாராளை பற்றியும் தெரியும். ஆனால் ஒரு வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமேன். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். 13. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நமக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த தேவ மனுஷர்கள் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வராங்க. இது ஒரு சந்திப்பு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சந்திப்பை ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணுறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும்னா, அவர் அழகாக சொன்ன மாதிரி அங்கே நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கூடார வாசலிலே முதல் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அவனுக்கு தரிசனமானார், பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா, ஆமென். இந்த பாட்டை இப்போ பாஸ்டர் பண்ணாங்கல்ல, காத்திரு நீ காத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ரொம்ப பேருக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். ஐ ஜஸ்ட் லவ் தட் சாங். ஏன்னா அந்த வரிகள் சொல்லும் பொழுது இந்த வசனத்துக்கு ஒத்து அந்த வார்த்தைகள் வருது. எப்படின்னா, அவன் கூடாரத்தில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. கூடார வாசல்ல உட்கார்ந்துருந்தான் அப்படின்னா, அவன் எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கான். உள்ளே போய் கட்டில் தூங்கிட்டு இருந்தா எதிர்பார்க்கல. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் யாரை சந்திப்பார் தெரியுமா? எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள். ஆன்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். இதுதான் வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே சாவும், புள்ள பெத்தமா, சோறு சாப்பாடுமா, காலேஜ் போடுமா, பண்ணமா, அதை பண்ணமா, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சா, நம்ம போய் சேருவோம், அடுத்து நம்ம பிள்ளைங்க. அப்படி அல்ல. அல்லேலூயா. இந்த பூமியில் நான் வாழ்கிற காலத்தில் நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வாழணும். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சாட்சியாக வாழணும். நான் ஒரு பேட்டர்னாக இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிளில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் அப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். இப்போ சமீப காலத்தில் நான் ஜெபிக்கிறது, எங்களை ஒரு பேட்டர்னாக வைங்க. பேட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க க்ளே. எத்தனை பேர் குழந்தைங்களை வாங்கி கொடுத்துருக்கீங்க? க்ளே கலர் கலராக இருக்கும் மாவு. நம்ம அந்த காலத்தில் நிஜமான க்ளேயில் விளையாடணும். இன்றைக்கி இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ளேயில் விளையாடு. அந்த க்ளேவை மட்டும் தரமாட்டாங்க. அந்த க்ளே கூட நட்சத்திர ஷேப்பில் ஒரு அச்சு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு அச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த க்ளேவை பிசைஞ்சு அந்த குழந்தை அந்த அச்சை கொண்டு போய் அந்த க்ளேயில் அந்த இதில் வச்ச உடனே அந்த அச்சு எப்படி இருக்கோ அப்படியே இது மாறிடும். கரெக்டாக இல்லையா? அப்படிதான் பைபிளில் மோசே ஒரு பேட்டர்ன். அல்லேலூயா. யாக்கோப் ஒரு பேட்டர்ன். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆபிரகாம் ஒரு பேட்டர்ன். அல்லேலூயா. வெறும் கையும் கோலுமாய் இருக்கிறவர்களுக்கு யாக்கோப் ஒரு பேட்டர்ன். இன்னைக்கு யாக்கோபுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார்னு ஜெபிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் கேட்கணும், யாக்கோபு மட்டும் பேட்டர்ன் இல்லை, நானும் ஒரு பேட்டர்னாக மாறணும், என் குடும்பம் ஒரு பேட்டர்னாக மாறணும். அல்லேலூயா. நான் சாட்சி சொல்கிறது முதல் நிலை, நான் சாட்சியாகவே வாழ்கிறது 2வது நிலை. நான் போய் இயேசு எனக்கு செஞ்சார்ல, நான் நடக்கும் போதே இயேசு இவர்களுக்கு செய்தார் என்று சமுதாயம் என்னை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வாழணுங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஆமென், ஆமென். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால தான் வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். எதிர்பார்க்கிறவர்களை ஏமாற்ற என் அப்பாவுக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. அனுப்பி வைக்கிறார், அவரே வரார். அல்லேலூயா. வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உற்பவ காலத்தில். இதை கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. யாருக்கு? சாராளுக்கு. அந்த சிரிப்புக்கு காரணத்தையும் முந்தைய வசனத்தில் எழுதிட்டாங்க. என்ன அப்படின்னா, இவளுக்குள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது. இப்போ 2 பேரையும் பக்கத்தில் நிற்க வச்சா, இவருக்கு சரீரம் செத்துருச்சு, இந்த அம்மாக்கு கர்ப்பம் செத்துருச்சு. சூழலை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதனால அவங்க சிரிச்சாங்க.
அல்லேலூயா. நல்ல வேளை ஆண்டருக்கு டென்ஷன் ஆகி அடிக்காம விட்டார். அது என்னமோ தெரியல, பைபிளில் பெண்கள்னா கர்த்தர் கொஞ்சம் கரிசனை காமிச்சிருக்கார். நம்மளை பற்றி அவருக்கு தெரியுது, இது அப்படிதான் கொஞ்சம் எமோஷன் ஆகிடும், டப்புக்குன்னு அழும், டப்புக்குன்னு கோவம் வரும், டப்புன்னு சிரிக்கும் அப்படின்ற எமோஷன் வந்து ஆண்டர் தெரிஞ்சதுனால பெண்கள் கொஞ்சம் சிரிச்சா இது பண்ணால் கூட பார்த்தீங்களா, மரியாள் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்காரு. சகரியா கேள்வி கூட பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. ஆமாம், அது மாதிரி ஆண்டவர் வந்து பெண்கள் மேலே கொஞ்சம் கரிசனை உள்ளவராக தான் இருந்திருக்கிறார் வேதத்தில் இல்லை. அல்லேலூயா. இப்போ சாரால் நகைத்ததுக்காக ஆண்டவர் ஒன்றும் சாராலை வந்து கண்டிக்கவோ எதுவும் பண்ணல. ஆனால் சொல்லிட்டா இருப்பார், நீ என்ன சிரிக்கிற? ஆமென். சொன்ன அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு பாடலாமா? வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சத்தமா பாடுங்க. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிரிச்ச உடனே இந்த பகுதியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவள் நகைத்தாள், அவள் நகைத்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. அப்படி தானே இருக்குது. ஆண்டவர் யாரையும் உருவாக்காமல் அவங்கள நம்பி எதையும் தரமாட்டார். இந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில் நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள் எதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் எந்த சிட்சையும் 12ஆம் வசனம் 11. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 12. ஆனபடியினால் வாசிக்கலாம். சரீரம் செத்தவன் என்று எண்ண தரும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். முந்தைய வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. விசுவாசத்தினாலே. எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? பைபிள் வச்சிருக்கீங்க, அப்படியே தூக்கி பிடிச்சு வாசிங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. இப்போ வாக்குதத்தத்துக்கும் நிறைவேறுதல், இங்கே நிறைவேறுதலை பற்றி எழுதியிருக்கு. ஆனால் அவள் எப்படி பிள்ளை பெற்றாள் அப்படின்னா, அவள் சிரிச்சுட்டே இருக்கும் போதெல்லாம் பிள்ளை பெக்கலை. அல்லேலூயா. அவள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே வார்த்தை இருக்குது பாருங்க, இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழில் எப்படி பிளைனாக இருக்குது. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து அப்புறம் தான் பிள்ளை பெற்றார். ஒரு பலவீனமான கர்ப்பத்தில் கர்த்தர் கொண்டு வந்து ஈசாக்க. அல்லேலூயா. பலவீனமான கர்ப்பத்தில் கர்த்தர் ஈசாக்க வைக்கல. ஏன்னா அவன் நினைக்கணும். அல்லேலூயா. அவ கர்ப்பம் பலனடைந்ததுக்கு அப்புறம் தான், அப்படிதான் இருக்கு பைபிளில், பலனடைந்ததுக்கு அப்புறம் தான் வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றார். அப்போ வாக்குதத்தை நிறைவேறணும்னா அதுக்கு நடுவில் கர்த்தர் இவரில் சாரால ப்ராக்டிஸ் ஆயத்தப்படுத்துறாரு. என்ன ஆயத்தம்னா, அவள் கர்ப்பம் பலனடையணும். அவள் கர்ப்பம் பலனடையணும். அவள் என்ன செய்யணும் அப்படின்னா நினைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த நினைக்கும் நினைவுகள், தேவனை நினைக்கிற நினைவுகள். அவள் எப்படி நினைச்சிருப்பா? முதல்ல சிரிச்சுட்டா. யோசிச்சு பாருங்க. சாராள் அம்மா வந்து நல்லா சிரிச்சுட்டாங்க. சிரிச்ச உடனே இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் நான் அப்படி யூகித்து பார்க்குறேன் இந்த வசனத்தினுடைய பேசிஸில், இந்த வார்த்தையினுடைய. சிரிச்சுட்டாங்க. சிரிச்சதுக்கப்புறம் வாக்குதத்தை வந்தது வாக்குதத்தை பிடிச்சி கொண்டு நடந்திருக்கும். கூடாரத்துக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அந்த ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்தோமே, இது வரைக்கும் யார் கையும் நம்ம மேலே விழாமல் கர்த்தர் காத்தாரே. அல்லேலூயா. ராஜா என்னை பிடிச்சிட்டு போய் கூட அந்த ராஜாவை எச்சரித்து என்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறா, வாக்குதத்தம் பண்ணி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இவ்வளோ தூரம் செஞ்சவர் இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு அவன் அந்த வசனம் சொல்லுது. வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நான் இந்த சாட்சி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த பிரசங்கத்தை நான் செய்யும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய ஜூம் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட். ஒரு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய வேலை ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷினை வச்சு இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்காக நான் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன். அதான் என்னுடைய வேலை. அப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, நாங்கள் ஒரு ரூமில் இருக்கோம். பேஷண்ட் அடுத்தடுத்து எங்களுக்கு ஹெல்ப்பர் இருப்பாங்க. அவங்க எங்ககிட்ட பேஷண்ட்ஸை செட் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணுவோம், ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். அப்போ ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போதே அவங்கள பார்த்து அவங்க வயசை வச்சு ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னே இவங்களுக்கு இப்படி இருக்கும், அவங்களுக்கு. அப்போ நான் பார்த்து ஒரு வாலிபன் அவர் வராரு. அவருக்கு நான் எக்கோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன நினைப்போனா, இந்த வாலிபனுக்கு இப்படி தான் ஹார்ட் இருக்கும், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு நினச்சி வச்ச உடனே பார்த்தா அவர் ஹார்ட் அப்படியே வீங்கி இருந்துச்சு. பலூன் மாதிரி வீங்கி இருந்து இப்படி பம்ப் பண்ண வேண்டிய ஹார்ட் இப்படின்னு இருக்கு. ரொம்ப வீங்கிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஃபுல்லாக காற்று நிரம்பிய பலூன் நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த மாதிரி அப்படியே ஹார்ட் வீங்கிருக்கு. இப்படின்னு துடிச்சிட்ருக்கு. அவருடைய ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு? ஏன்னா இப்படி நடக்கிறதுக்கு இந்த வயசில் வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த தாக்கம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவர் சொன்னார், நானும் என் அம்மாவும் ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று இடிச்சிச்சா கல் தவறிச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சம்பவத்தில் ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்ததுனால நாங்களும் என் அம்மாவும் சரிஞ்சு விழுந்துட்டோம் ஒரு விபத்தில். எங்கள் அம்மா விழுந்த உடனே அவங்க தலை கல்லில் இடித்து என் அம்மா அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இவர் தப்பிச்சிட்டார், ஆனால் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இவருடைய மனது அவங்ககிட்ட கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீ தான் உங்கள் அம்மாவை கொன்னுட்ட, நீ தான் உங்கள் அம்மாவை கொன்னுட்ட. அவங்க இறந்து இதை நினச்சிட்டே இருக்கார், நம்ம அம்மாவை நம்மளே கொண்டுட்டோம், நம்மளே பைக்கில் கூப்பிட்டு போய் சாகடிச்சிட்டோம். இப்படி நினைக்க அவருடைய இருதயம் என்ன பண்ணிருச்சு? இதை தான் மெடிக்கலி சொல்லுவாங்க. இது பேர் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி. மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால ஏற்படுகிற இருதய வீங்குதல் இது காரணம். ஸோ இது கதை கிடையாது, உண்மையாக இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ மருத்துவம் சொல்லுது மனதுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. பாதி பேருக்கு சுகரும் பிபியும் வந்தது சுகர் சாப்பிட்டதுனால இல்லை, ஸ்ட்ரெஸ்னால தான். கரெக்டாக இல்லைங்களா? உண்மை. ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் தான் பிளட் ப்ரெஷர் கூட்டுது. இப்படிலாம் மருத்துவம் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் மருத்துவம் சொல்கிறதுக்கு முன்னாடி வேத புத்தகம் சொல்லிருச்சு. சாராள் என்ன துவங்கும் பொழுது அவள் கர்ப்பம் பலன் அடைந்துச்சான். அப்போ அவன் மனதில் நினைக்கிறா, அழைத்தவர் உண்மையுள்ள. யோசிச்சு பாருங்க, அவன் மனது சிரிச்ச அதே வாய் நினைக்குது, சிரிச்சு அதே மனசு நினைக்குது. நமக்கு எப்படி ஆகும்? கர்ப்பம் செத்த நமக்கு எப்படி இன்பம் உண்டாகும் நினைச்சா அவ மனது இப்போ நினைக்குது விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. அப்போ ஒரு அவிசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது, இப்பொழுது ஒரு விசுவாசம் சாராளுக்குள் கடந்து வந்திருக்கிறது. இப்போ விசுவாசத்தினால எப்படி ஆகும் என்று நினைத்தவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை அவ தியானிக்க அவ கர்ப்பம் பலனடையுது. அவ கர்ப்பம் பலனடைந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஈசாக்கை கொண்டு போய் அந்த கர்ப்பத்திலே ஃபிக்ஸ் பண்றார். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கே உருவாகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்கள் மனசில், அதனால தான் சொல்லுவேன், சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்க இப்படி பேசிட்டாங்களே, நம்ம வாழ்க்கை என்ன நடக்கும், அவங்க இப்படி நடக்கிறாங்களே, இப்படி நடந்துச்சு, அப்படி உட்காந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப தியானிக்காதீங்க. அல்லேலூயா. நானும் சில பேர் இப்போ எல்லாருமே ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு விமன் ப்ரீச்சரை எல்லாரும் ரொம்ப க்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு விமன் ப்ரீச்சர் பிடிக்காது, விமன்ஸ் பேசுறது பிடிக்காது. அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் என்னை அவமானப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஏதாவது கொஞ்சம் அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க தான் கூப்பிடுவாங்க, நான் கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க, அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்போ நான் உடனே அது என் மனசில் அப்படியே கொஞ்சம் தங்கிரும். ஏதாவது சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தையை, அப்போத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், வீட்டில் போய் தான் யோசிப்போம். எத்தனை பேர் என்ன மாதிரி ஐயோ அப்போ அப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லை? நானும் அப்படி தான். அப்போ பேச மாட்டேன், அப்புறமா தான் யோசிப்பேன். அப்போ அந்த மாதிரி போய் நான் தியானிச்சு என் கணவர்கிட்ட கேட்பேன், அவர் இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, அவங்க இப்படி பேசினாங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது என் கணவர் ஒரு வார்த்தை சொல்வார், வசனத்தை தியானிக்கிறதோடு நிறுத்து, இதையெல்லாம் தியானிச்சா ஊழியம் செய்ய முடியாதுமான்னுவார். அந்த வார்த்தை அப்படியே மனசில் பதிச்சுக்கிட்டேன். யாராவது என்ன பேசினாலும் நான் அதை தியானிக்கிறதே கிடையாது. எனக்கு வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை தியானிக்க அதான் பைபிள் கூட சொல்லுது, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி நானும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சுட்டே இருந்து பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உங்கள் மனதில் அதை தான் செலுத்தணும். ஐயோ இது இப்படியா, அது அப்படி, அதெல்லாம் தியானிச்சா நீங்கள் பலவீனமாவீங்க. நீங்கள் பைபிளை உள்ளே வச்சு அதை நீங்கள் தியானிச்சு பாருங்கள், எப்போதும் வசனம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வசனம் உங்களுக்கு நினைப்பில் இல்லைன்னா அந்த வசனத்தையே பாட்டாக்கி எவ்வளோ பாட்டு. இன்றைக்கி பாஸ்டர் பாடின பாட்டெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ மறந்துட்டோம், இவ்வளோ நல்ல நல்ல பாட்டுன்ற மாதிரி இருந்துச்சு.
எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது இந்த நேரத்தில். நான் அப்படியே கண்ணீரோடு அங்கே ஆராதிச்சுட்டு இருந்தேன் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாடல்களை பாடுங்க. என்னங்க கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சத்தமா சொல்லுங்க. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போ ஒரு சில பேரால் இந்த வார்த்தையோட ரிலேட் பண்ண முடியும். என்ன ரிலேட்னா, அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கையில் இருக்கும், அவங்க காத்துட்ருப்பாங்க. ஒரு சில பேர் இங்கே எனக்கு தான் வாக்குத்தத்தமே இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கணும். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து யூத்ஸோடு தான் பேச போகிறோம். நீங்கள் நிறைய பெரியவங்க முதியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஆலோசனை, இந்த பைபிள் இது உங்களுடைய ஆகாரமாக மாறணும். வசனம் வந்து உங்கள் விருப்பமாக மாறணும். அல்லேலூயா. ஆமென். தேனிலும் தெளித்தேனிலும் இன்பம் இந்த வசனம்னு பைபிள் சொல்லு. அப்படி என்னைக்காவது இந்த பைபிளை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி என்னைக்காவது இந்த பைபிளை வாசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை வசனத்தின் மேலே உங்களுக்கு ஒரு நாட்டம் இல்லை, பைபிள் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், பைபிளே படிக்காமல், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்லை, வேதத்தை வாசிக்காமல் நம்ம பண்ணுகிற ஜெபம் அது கர்த்தருக்கு அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? அருவருக்கிறார். அப்போ இந்த வேதத்தை தியானிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னா இந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் வரும். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் எனக்கு நினைவு கூற முடியுது. யாருமே என் பக்கத்தில் வந்து என் தலை மேலே கை வச்சு நீ ஒரு ஊழியக்காரி ஆவ, நீ ஊழியம் செய்வேன்னு என்கிட்ட சொன்னதில்லை. அப்படி கர்த்தர் என்னோட பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து நான் கையில் பிடிச்சி கர்த்தரை நான் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு நடக்கும்போது நான் உண்மையாக சொல்லுவேன், யாரும் என் தோள்களை தட்டி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு தைரியமாக நடன்னு சொல்லலை. நான் சந்தித்தது எல்லாமே எதிர்மறையானதான். என்னை நேசித்தவங்க கூட எனக்கு எதிராக ஆயிட்டாங்க, ஆப்போசிட்டாக ஆயிட்டாங்க, என்னை ஆப்போசிட்டாக பேசினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த எல்லா சோதனையிலும் இம்மி கூட கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகாமல், யார் என்ன நினச்சாலும், யார் என்ன பேசினாலும், யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்வேன். நான் செய்து முடித்ததுக்கான தலையாய ரீசன் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் தான். என்னோட கர்த்தர் பேசினார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கையில பிடிக்காம உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிறீங்கன்னா இருள தடவி கொண்டிருக்கிறவர்களை போலதான் இருக்கும். ஆனா இந்த வசனத்தை கையில பிடிச்சு நடக்கிறவங்க எப்படி தெரியுமா? பதறாம தெளிவா தைரியமா நடப்பாங்க, தைரியமா நடப்பாங்க. அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனத்தை நான் சமீப காலத்தில் வாசித்து அதிர்ந்து போயினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த பைபிள் எப்படி, அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அன் ஹெவன்லி வே. ஒரு ஹோலி வேவை கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக திறப்பார். அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கு, அங்கே சிங்கம் வருகிறதில்லை, அந்த வழியில் தீட்டுள்ளவன் நடக்கிறதில்லை. அப்படி ஒரு பரிசுத்த வழியை நமக்காக கர்த்தர் திறந்திருக்கிறார். குடும்ப கூடுகையில் நாங்கள் பேசணும், காதோஷ் அப்படின்ற வார்த்தை. காதோஷ் என்றால் ஹோலின்னு அர்த்தம். ஹோலினா என்ன அர்த்தம்? செட் அபார்ட், தனியாக பிரிக்கப்பட்ட. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையை வாழ அல்ல, வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்குன்னு கர்த்தர் ஒரு தனி வழியை வச்சிருக்காரு. உலகத்தான் சொல்றான் என் வழி தனி வழின்னு. எப்பா நம்ம வழி தான் தனி வழி. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தட்ஸ் அன் ஹெவன்லி வே. அல்லேலூயா. பரிசுத்த வழியை. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஹைவேன்னு இருக்கு. என்ன இருக்கு? பெரும் பாதைன்னு தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? ஹைவே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் திறந்தது மேடுகளும் பள்ளங்களும் குழிகளும் இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை தெரிஞ்சா கூட ஒரு ஹைவேவை கட்ட திறந்திருக்கிறார். பூமிக்கும் ஹெவனுக்கும் ஒரு ஹைவேவை ஆண்ட திறந்திருக்கிறார். அந்த வழிக்குள்ள தீட்டுள்ள வரமாட்டான். அந்த வழியில நடக்கிறவங்களுக்கு சிங்கம் நேரிடாதுன்னு பைபிள் இருக்கு. அந்த வழியில சிங்கம் வராது, துஷ்டன் வரமாட்டான், தீட்டுள்ளவன் வரமாட்டான்.
அந்த ஹோலி லைஃபை, செப்பரேட்டட் லைஃபை, காதோஷ் லைஃபை வாழ்றவங்களுடைய வாழ்க்கையில், ஆமேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இந்த வேதத்தை நேசிங்க. வேதத்தை படிக்க ஆசையெல்லாம் வராது, தானாலாம் படிக்கணும்னு தோணாது. ஃபோன் எடுக்கிற மாதிரி பைபிளை கையில் எடுக்க முடியாது. ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லு? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வைலண்ட். வைலண்ட். யார் வைலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் பிடிக்க முடியும் பைபிள் சொல்லுது. நீங்கள் வைலண்ட்டாக இருக்கீங்களா, சைலண்ட்டாக இருக்கீங்களா? தூக்கம் வருது, ஓகே. உடம்பு சொல்லுது தூங்கு. சரி உடம்பே, நீ சொல்கிறது கேட்குறேன், தூங்கு. உன் மனசு கஷ்டமாக இருக்குது, கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சார்னு உடம்பு சொன்ன, மனசு சொன்ன உடனே உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது நாளைக்கு, இன்னைக்கு சொல்லும் இந்த அக்கா மாதிரி ஒரு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும். 6 மாதத்தில் சொல்லும் இதெல்லாம் ஒரு அக்காவான்னு. உங்கள் மனசு அப்படி தானே சொல்லுது, உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஒருத்தரை புகழ்றீங்க, அதே அவங்களே 3 மாதம் கழிச்சு உங்கள் மனசு திட்டல. இந்த மனசு கேடு உள்ளதுங்க. இது சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. அது சொல்லும் உனக்கு, உன்னை எப்படி ஏமாத்திட்டாங்க. இல்லை, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் கைவிட மாட்டேன். எவ்வளோ அழகா அந்த பாட்டை, மறவா இயேசு உன்னை மறந்துட்டாருன்னு உங்கள் மனசு சொன்னால் அந்த பாட்டை நீங்கள் உடனே பாடணும். என்ன எப்படி அவர் மறப்பார்? ஏன்னா அவர் தான் என்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அப்படி உங்கள் மனதை தாண்டி வேதத்தை, இந்த வேதத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சு நடங்கய்யா, நடங்கம்மா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் தலைமுறை நல்லா இருக்கும். நீங்கள் போயிட்டா கூட உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, செழித்திருப்பாங்க இந்த பூமியில். அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் எப்படி வளர்க்கணும் தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ ஒரு ஆணுன்னு சொல்லி வளர்க்குற அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆயிடுச்சு. ஆணை நீ ஆண்டாப்பா, நீ பெண் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள உலகம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளை லவ் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. லவ்வெல்லாம் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் சும்மா நம்முடைய ஞானத்தை வச்சோ பணபலத்தெல்லாம் வச்சு பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை வளர்க்க முடியாது. அடுத்த தலைமுறையை வளர்க்கணும்னா வேதமும் ஜெபமும் உபவாசமும் ஆராதனையும் இல்லாமல் அடுத்த தலைமுறைலாம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில், இதை நான் நேசிக்கணும்ப்பா. அல்லேலூயா. எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். அப்பா ஓரியா ஷிரநதர கரபலு மாரியன சேரதருளெதரா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஆண்டோட பேசுங்க. பைபிள் படிக்க தோணல, பைபிள் அப்படியெல்லாம் படிக்காம இருக்கிற யாராவது இங்க இருப்பீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கண்களை மூடி பேசுங்க. கண்களை மூடி பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. இந்த வெளிச்சத்தில் நடக்க முடியாதபடி பிசாசு உங்களுக்கு சோர்வு, தூக்கத்தை இதெல்லாம் உண்டு பண்ணி வேதத்தையே வாசிக்க முடியல. அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு டெலிவரன்ஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தியத்தினால ஏற்படுற விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசு சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறான், மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அடுத்த தலைமுறை இயேசுக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவையானது இந்த வார்த்தை தான். ஏசப்பா கிட்ட பேசுங்க, உதடுகளை அசைத்து. ஆண்டவரே, ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஆயுத்தத்தை எனக்கு செய்யுங்கன்னு ஜெபிங்க. ஆனா வாக்குத்தத்தமே இல்லை, வார்த்தையே இல்லை நம்ம கையில. நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை வாக்கு பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க. ஒரு பர்பஸே இல்லாமல் எல்லாரை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு நோக்கம், ஒரு லக்கு. அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். என் நோக்கமெல்லாம் அவர் என்னை எதுக்காக பிடிச்சார்? என்னை எதுக்காக பிடிச்சார்? விக்கிரகத்துக்கு பின்பாக இருந்த என்னை எதற்காக பிடிச்சார்? பாரம்பரிய கட்டுகள் இருந்த என்னை எதற்காக பிடிச்சார்? உலக சிற்றின்பங்களை சிக்கி இருந்த என்னை எதற்காக பிடிச்சார்? பாவ வழக்க பழக்க வழக்கத்துக்கு பிரிந்த எனக்கு என்னை எதற்காக பிடித்தார்? அந்த பர்பஸ் அப்பா கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. பாஸ்டர் மைக் பிடிச்சதுல இருந்து சொன்னார், ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க சபைக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீங்க ஆலயத்தில் சேர்க்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதே, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கமற்ற வாழ்க்கை, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பர்பஸ் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. ஒரு நோக்கம், ஒரு லக்கை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைப்பாராக. நீயா ஷீகதரா சீதரபோ எரலே சேஹவா துரிபலா. எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை வாழ நான் அழைக்கப்படல. கர்த்தர் என்னை விசேஷமாய் அழைத்திருக்கிறார், அவர் என்னை பிடித்திருக்கிறார். சாராலே எண்ணு, சூழ்நிலையை பார்க்காத, வார்த்தையை பார்.
சரீரத்தை பார்க்காதே, சத்தியத்தை பார். உன் மனது சொல்லுகிறது அல்ல உண்மை. உன் மனம் சொல்லும் நீ கர்ப்பம் செத்தவள் என்று. உன் மனம் சொல்லும் உன்னால் எதுவும் முடியாதுன்னு. அது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சந்திக்கிறார் கிதியோன் என்கிற வாலிபனை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயந்தவன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. நீ பராக்கிரமசாலி. நீ கர்ப்பம் செத்தவள் அல்ல, நீ அநேகருக்கு தாய். நீ சரீரம் செத்தவன் அல்ல, நீ விசுவாசத்தின் தகப்பன். நீ வெறும் கையும் கோலுமாய் நடக்கிறவன் அல்ல, நீ 2 பரிவாரத்தோடு திரும்புகிறவன். உங்கள் மனம் சொல்லுவது அல்ல, நீங்கள் கர்த்தர் சொல்லுவதே. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க என்னப்பா என் நோக்கம் உங்க வாழ்க்கையில? ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. நோக்கமற்ற வாழ்க்கை வாழுகிறவங்க எல்லாம் பேசுங்க அப்பா கிட்ட. ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், உடுத்துனோம், வேலை செஞ்சோம், செத்தோன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. வாழ்ந்தோம், கர்த்தருக்காக வாழ்ந்தோம், கர்த்தருக்காக வாழ்ந்தோம். அடுத்த தலைமுறை இந்த உலகத்துக்கு கொடுத்தோம். இந்த கடைசி காலம் பாதகமான காலம். இந்த காலத்துல கிறிஸ்து இயேசுவின் கொடியை ஏற்ற, பரிசுத்த ஆவியானவருடைய கொடியேற்றம் நடக்கணும்னா ஒரு மனுஷன் நிக்க வேண்டும். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்பட நான் உங்களுக்காக செபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கண்கள், மங்களா இருக்கிற கண்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்பொழுது சில மருந்துகளை போடுகிறார். உங்க கண்கள் திறக்கப்படணும். பாருங்க, பாருங்க, பாருங்க. உங்களை சுற்றி வளைத்திருக்கிற குதிரை ரதங்களை விட உங்களோடு இருக்கிறவர்கள் அநேகம் என்பதை பாருங்க. அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்களுக்கு என்று அனுப்பப்பட்டிருக்கிறது என்று பாருங்க. எலிசா ஜபித்தது போல ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் மனக்கண்களை திறந்தருளும். அநித்தியமானவைகளை பார்க்க அல்ல, நித்தியமானவைகளை பார்க்க. காணக்கூடாதவைகளை காண்கிற கண்கள், ஆவிக்குரிய மண்டலங்களை பார்க்கிற கண்கள், ஆயுதங்களை தூரத்திலிருந்து அறிகிற கண்கள், சத்துருவின் தந்திரங்களை அறிகிற கண்கள், கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை பார்க்கிற கண்கள். கண்களை கூர்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும். என் கண்களை கூர்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்க. கேளுங்க, என் கண்களை